சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். தாவீது ராஜாவாகவும் இருந்தான், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாயும் இருந்தான். ரைட்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே தான் நம்முடைய சபைக்கு என்ன பெயர்? ராஜா ராணிகளின் சபை, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி. இந்த சபையின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சென்னையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாக சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள ஞாயிற்றுக்கிழமைகளிலே வாருங்கள். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே 82வது இறை ரகசியம் மாற்றத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் சேஞ்ச். ரைட்? பாருங்கள், ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அவருடைய முறைகளை மாற்றி இருக்கிறார். பிரதானமாக ஒரு 3 டிஸ்பென்சேஷன் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏதேன் தோட்டம் முதல் மோசே வரைக்கும் ஒரு டிஸ்பென்சேஷன், ஒரு யுகம். அதே போல மோசே முதல் சிலுவை வரை இன்னொரு யுகம். சிலுவை முதல் கிறிஸ்து இயேசுவின் 2வது வருகை வரை 3வது யுகமாக இருக்கிறது. நாம் 3வது யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பழைய அந்த யுகத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். இதை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் சேஞ்ச். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். பழைய உடன்படிக்கையிலே மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே மிருகத்தினுடைய இரத்தம், ஆட்டுக்கடா, இளங்காளை, இவைகளுடைய இரத்தத்தினாலே மீட்பு உண்டாக்கப்பட்டிருந்தது போல புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நாம் ஒரே தரம் பலியிடப்பட்ட அந்த ஜீவாதிபதியினுடைய இரத்தத்தினாலே நாம் நிரந்தரமாக என்ன செய்திருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ரைட்? நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு தேவன் ஒரு சிஸ்டத்தையே மாற்றுறாரு. மிருகத்தினுடைய பலி போதாதுப்பா, பாவமே அறியாத ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஷிஃப்ட் பண்றாரு. அதே போல இன்னொரு மாற்றத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே மனித நீதி, புதிய ஏற்பாட்டிலே தேவ நீதி. இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டிலே விசுவாச பிரமாணம். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டார். எதையெல்லாம் சம்பாதித்தார்? தேவையான பரிசுத்தத்தை சம்பாதித்து விட்டார், தேவையான தேவ நீதியை சம்பாதித்து விட்டார், மீட்பை சம்பாதித்து விட்டார். எப்பொழுது அது நிஜமாகிறது? இவைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது. அந்த நியாய பிரமாணம் மனிதர்களுடைய கிரியைகளை சார்ந்தது. புதிய உடன்படிக்கையிலே அந்த விசுவாச பிரமாணம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாரோ அதை விசுவாசித்தால் போதும். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் as well as you are fully empowered. ஹல்லேலூயா! ஆகையினால் தான் புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழுகிற நாம் பாக்கியவான்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், பழைய ஒரு 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் முன்பதாக இருந்த தேவனுடைய ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் அருமையான பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நமக்கு கூடுதல் வெளிச்சம் வருகிறது. நல்லா கவனிங்க.
பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு கூடுதல் வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிறதுனாலே 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடப்பட்ட பாடல்களை நீங்கள் அப்படியே பாட வேண்டும் என்று அவசியமில்லை. மாற்றத்துக்கு அது உட்பட்டது. யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. ஒரு சில உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். நாம் இன்பமயமாக வாழ வேண்டும் என்று சுமார் 20 வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே நான் எந்த பாடலை மாற்றி எழுதினேன் தெரியுமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, இன்பம் மிகும் எவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. இப்படி எனக்கு வந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே இன்பத்தை குறித்து நான் பலமுறை பேசி இருக்கிறேன், பாடி இருக்கிறேன். இந்த பாடலை நான் இப்பொழுது அப்படி மாற்றி பாடுகிறதுனாலே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இன்பமயமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. இன்பம் 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 என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே, ஜாலி 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 என் வாழ்வில் என்னாலும் ஜாலி ஜாலி. தைரியமாக பாடுங்க, தைரியமாக பாடுங்க. 30 வசனம் இருக்குங்க. நாம் இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. ஆகினால்தான் நான் வசனத்தை விட்டு வெளியே போகிறதே இல்லை. நான் பேசுகிற பிரசங்கங்கள், நான் பதிவிடுகிற செய்திகள், பாடுகிற பாடல்கள் எல்லாமே வசனத்தினாலே செறியூட்டப்பட்டு இருக்கிறது. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஐயா, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வல்லமையையும் அதிகாரத்தையும் தந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க எப்படி பாடக்கூடாது? வல்லமை தாரும் ஐயா, அப்படி பாடக்கூடாதுங்க. வல்லமை தேவை தேவா, அப்படி பாடக்கூடாது. வல்லமை தந்தீரையா, எனக்கு வல்லமை தந்தீரையா, நிறைவாய் தந்தீரையா, கல்லறையை காலி செய்ய. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுங்க. அந்த வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன். இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன். வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா. அல்லேலூயா. ஐயா, தேவன் உங்களுக்குள்ளே ஐயா வல்லமையை வைக்கவில்லை, அவரே உனக்குள்ள வல்லமையாக வாசம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கவா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அங்கே ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும். ஐயா, கிறிஸ்துவானவரே உங்களுக்கு பலன் ஆயிட்டார். கிறிஸ்துவானவரே உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் ஆயிட்டாருப்பா. நமக்குள்ள வல்லமையை வைத்து விட்டார். அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். தைரியமாக நீங்கள் மாற்றத்திற்குள்ளே வருவீர்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற பயங்கரமான அற்புதங்களையும் நீங்கள் செய்வீர்கள். ஆமென். அதனால்தான் நான் தைரியமாக ஒரு வசனம் போட்டிருக்கிறேன் பாருங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்று போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்கிற யோவான் 16:20. ஒரிஜினல்ல எப்படி இருக்கிறது? எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சிலுவைக்கு பிறகு மாறிட்டுப்பா. இது சிலுவைக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சிலுவையிலே அவர் நம்முடைய துன்பத்தை சுமந்து தீர்த்து விட்டபடியினால் அவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்கிறதுனால என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்று தைரியமாக நான் டிக்ளேர் பண்றேன். அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த சந்தோஷம்.
யோவான்ல 3 நேரம் சொல்றாரு பாருங்க, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன். அதனுடைய கேரக்டர் என்ன? அது நிரந்தரமான சந்தோஷம். அதனுடைய கேரக்டர் என்ன? அது நிலையான சந்தோஷம். அப்படி என்றால் என்ன பொருள்? சிறைச்சாலைக்குள்ளேயும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும், சிங்க கெபிக்குள்ளேயும் சந்தோஷமாக இருக்க முடியும், சீரும் நெருப்பிற்கு உள்ளேயும் சந்தோஷமாக இருக்க முடியும். Hallelujah. Oh, what a loving daddy we have. எனவே முன்னோர்கள் எழுதின பாடல்களை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தருகிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் மாற்றி பாடுவது பாவம் அல்ல. ரைட்? இதை நான் அறிந்து கொண்ட நாள்ல இருந்து எனக்குள்ளே ஏராளமான மாற்றங்களை நான் அனுபவிக்கிறேன். 1 யோவான் 5:15 என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறேன். The book of 1 John chapter 5 verse 15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே தான் நான் பெற்றுக்கொண்டது போல எழுதுகிறேன், பெற்றுக்கொண்டது போல பாடுகிறேன். எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நாளுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்ல முடியும்? எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், 50 வருஷம் பின்னால பெரிய போர்டு வச்சிருக்கிறார். என்ன? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி. அப்ப 50 வருஷம் துக்கம் மாறல, இன்னும் என்னைக்கு மாறப்போகுது? ஐயா, பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் எழுதுவதற்கு ஏன் அஞ்சுகிறீர்கள்? பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தால் நீங்க தைரியமாக உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டை நீங்கள் எழுதுவீர்கள், பாடுவீர்கள். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிறோம். தேவ பரிசுத்தத்தை நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிறோம் அருமையானவர்களே. எனவே பெற்றுக்கொண்டது போல பாடுங்கள். ஒரு பாடல் உதாரணத்தை எடுத்து சொல்லுவோமே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஃபியூச்சர் டென்ஸ்ல பாடுறீங்க. நான் அதை எப்படி பாடுகிறேன் தெரியுமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறேன் நான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறேன், இது பரமசிலாக்கியமே. அவருடைய செட்டையின்களே நான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, சர்வ வல்லவருடைய நிழலில் நான் இருக்கிறேன்ப்பா, இருப்பேன் என்று எவ்வளவு நாள் பாட போகிறீர்கள்? என்னைக்கு இருக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், தம் சிறகுகளால் மூடினார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், என்னை சிறகடித்து பறக்க செய்தார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அருமையானவர்களே. பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு மாம்சமாக மாறிவிடும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கையில பெற்று அனுபவிப்பீர்கள். நான் திரும்பவும் அந்த பல்லவியை பாடுகிறேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், தம் சிறகுகளால் மூடினார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், என்னை சிறகடித்து பறக்க செய்தார். வாட் a loving daddy. எவ்வளவு ஒரு சந்தோஷமான, நம்முடைய சந்தோஷத்தில் அக்கறையுள்ள தேவன் உன் நினைவாகவே இருக்கிறார். ஆகினால் தான் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் மகனே. அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். இன்னொரு அடியை நான் பாடுகிறேன். இயேசு என் ஞானமானார், அவரால் நான் ஞானியானேன். எந்த அறிவினமும் என்னை அணுகவில்லை, என் இயேசுவே என் அறிவானார். எந்த அறியாமையும் என்னை அணுகவில்லை, என் இயேசுவே என் அறிவானார். நான் திரும்ப பாடுறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:24 யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் இயேசுவே ஞானமாகிவிட்டார். முக்கியமான ட்ரூத்துங்க. நான் பலமுறை சொல்றேன், நான் அதுக்கு வெட்கப்படவில்லை. அடிமேல் அடி அடித்தாதான் என்ன செய்யும்? அம்மியும் நகரும். ஏன்னா கலையை நீங்கள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் உள்வாங்கி விட்டீர்கள். 1 கொரிந்தியர் 1:24 உங்களுக்கு வெளிப்பாடாக வரவில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது?
இயேசுவையே நமக்கு தேவ ஞானமாக்கி விட்டார், தேவ நீதியாக்கி விட்டார். இயேசு என் ஞானமானார், அவரால் நான் ஞானியானேன். எந்த அறியாமையும் என்னை அணுகவில்லை, என் இயேசுவே என் அறிவானார். எந்த அறியினமும் என்னை அணுகவில்லை, என் இயேசுவே என் அறிவான். அவர் தான்ப்பா எனக்கு அறிவான், அவர் தான் ஞானம். பாருங்க, நான் தைரியமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளஸ்ஸிங் தான் நான் சொல்றேன். ஏன்? தேவன் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளஸ்ஸிங் தான் சொல்லி இருக்கிறாரு. 28வது அதிகாரம் உபாகமத்தில் அவருடைய விருப்பத்தெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறாரு. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நீ மேன்மை உள்ளவனாயிருப்பாய். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளஸ்ஸிங். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். You shall lend to nations-ங்க. ஒரு தனிநபருக்கு கூட உங்களால கடன் கொடுக்க முடியலையே. ஏன்? சின்ன சின்ன ஆசீர்வாதம் தான் நீங்க சொல்றீங்க. நான் இயேசுவை பின்பற்றுறப்பா, இயேசு என்ன சொல்லி ஆசீர்வதித்தாரு? நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களால் கூடாத எவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். அதை விடவா பெரிய ஆசீர்வாதம்? நான் என்ன சொல்றேன் பாருங்க, படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் அல்ல, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் என்ன சொல்றேன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24 படி, மகளே, அவ பேர் என்ன? ராணி. ராணி, நீ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாமா? 1 கொரிந்தியர் 1:24 நீ மனப்பாடம் செய்ய. அது என்ன சொல்லுகிறது? இயேசுவையே உனக்குள்ள ஞானமாக வைத்து விட்டது. எனவே நீ இந்த நாள்ல இருந்து எப்பொழுதுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் வாங்குறா, மாத்திரமல்ல நீ ஒரு IAS ஆகிறா என்று நான் தைரியமாக சொல்லுகிறேன். ஏன்? இயேசுவையே நம்ம பிள்ளைகளுக்கு ஞானமாக்கி விட்டார. அப்படியே நடக்குதுங்க. அதுக்கு ஒரு ரெவலேஷனும் வேணும், தைரியமா பேசவும் செய்யணும். இத்தனை பேரு புரியுதுங்க? ஹல்லேலூயா. Oh, what a loving daddy we have. எலிசாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குங்க. நான் சொன்னபடிதான் எவ்வளவு பெருசா சொல்றான். லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் பட்டினினாலே குழந்தைகளை அறுத்து வேக வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்க வந்தா பாருங்க, முழங்கக்கூடியவன். அவன் சத்தியத்தை சரியாக அறிந்தவன். என்ன சத்தியத்தை அறிஞ்சான்? எப்ப நான் பேசிட்டா பிரச்சனை தீர்ந்துரும். மை டங் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். அறிஞ்சிருந்தான் பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுறான். நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் தீர்ந்துரும். ஹல்லேலூயா. நான் சின்ன ஆசீர்வாதம் சொல்றேன். நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்குமா, நீ என்ன செய்வா? IAS படிப்பா என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறவள். எதை பெற்றுக்கொண்டோம்? இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கிட்டார், இயேசுவையே எனக்கு தேவ ஞானமாக்கி விட்டார். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. அடுத்த கவியை நான் பாடட்டுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், அருமையானவர்கள். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியமாக நல்ல பாடல் எழுதுங்க, பழைய பாடல்களை மாற்றி பாடுங்கள். நான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை சில இதை மாற்றி பாடியிருக்கிறேன். அவர் செய்தது தவறா இல்லை. அவர்களுக்கு ஓரளவு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார், அது அவருடைய கிருபை. நமக்கு கூடுதலாக ஒரு வெளிச்சத்தை தருகிறார், அதுவும் அவருடைய சுத்த கிருபைங்க. இன்பம் மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே என்று சொல்லி பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த சரணம். இயேசு என் நீதியானார், அவராலே நான் நீதிமானானே. எந்த பாவமும் என்னை அணுகவில்லை, என் இயேசுவே என் நீதியானார். எந்த பாவமும் என்னை அணுகவில்லை, இயேசுவே என் நீதியானார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், அவர் சிறகுகளால் மூடிக்கொண்டார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், என்னை சிறகடித்து பறக்க செய்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம்
பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஃப்ரீடத்தை கொடுத்திருக்கிறார்? நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கக்கூடிய ஃப்ரீடத்தை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்பா, இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசி பெற்றுக்கொள்ளுங்கப்பா. இல்லாத ஆசீர்வாதங்களை இருக்கிறது போல பாடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்படிதாங்க கிங்டம் வேலை செய்யுது. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செயல்பட்டார். 4 நாட்கள் ஆகிவிட்டன. நல்லா தெரியும், அந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் இல்லை. லாசருடைய சரீரத்துல உயிர் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? உயிர் இருக்கிறது போல பேசுகிறார். மார்த்தாள், அழாத. ரைட்? உன் தம்பி என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். பச்சை பொய் சொல்றாருங்க. அவருக்கு தெரியும், நான் போய் பேசின உடனே அந்த ஜீவன் வந்துடும். அதற்கு முன்பதாகவே லாசருவை உயிரோடு பார்த்த தேவன் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். மகனே, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறாங்களா? என்ன செய்யுங்க? அந்த குழந்தை பேர் என்ன பேரு? எஸ்தர் ராணி, 6th படிக்கிறான். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டுங்க. எஸ்தர் ராணி IAS என்று எழுதுங்க. அவ படுக்கிற கட்டில் பக்கத்துல அதை ஒட்டி வைங்க. அவட்ட சொல்லுங்க, காலையில எழுந்த உடனே இதுல கை வச்சு பேசுமா, என்னை கலெக்டராக உயர்த்தின தேவனே நன்றி என்று பேச சொல்லுங்க. மைண்ட் செட் மாறுமா மாறாதா? அவள் சீரியஸாக லகுவாக படிப்பாளா, படிக்க மாட்டாளா? அவளுக்கு 1 கொரிந்தியர் 1:24 சேர்த்து சொல்லி கொடுங்கள். எம்மா, நீ உன் மூளை இல்லம்மா, இயேசுவாகிய மூளை. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களைத்தான் தேவன் சொல்லுகிறாங்க. ஆபிரகாமை அழைத்து சின்ன ஆசீர்வாதமா சொன்னாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தமிழர்களாக தென்னிந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜீவன் உள்ள தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அருமையானவர்களை. ஜாதிகள், அவன் யூதன். யாரு? இஸ்ரவேலர். யாரு? அந்த ஆபிரகாம். அவர் என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள சகல தேசத்தாரும் உன்னிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார. உங்க பேர பிள்ளைய நீ IAS என்று சொல்ல நீ ஏன் வெட்கப்படுறா? ஹல்லேலூயா. வாட் a loving daddy. மாற்றத்தின் இறை ரகசியங்கள். மாற்றி பேசுங்க. சத்தியத்தை சரியாக புரிந்து மாற்றி பேசுங்கள், மாற்றி பாடுங்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகபட்சமான வெளிப்பாடுகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, ஆமென். தேவன் தந்த வெளிப்பாடை வைத்து ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடலிலே ஒரு சில அடிகளை நான் மாற்றி இருக்கிறேன். நான் பாடி காட்டட்டுமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நான் எப்படி எழுதியிருக்கிறேன்? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறோம் நாதா. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னேரையா, நான் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னேரையா. உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவேன் ஐயா, சுகமாகு என்று சொல்லி சொல்லுவேன் ஐயா. சொன்னபடியே, ஓஹோ, சொன்னபடியே ஆகும் என்று சொன்னேரையா, நான் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னேரையா. உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவேன் ஐயா, சுகமாகு என்று சொல்லி சொல்லுவேன் ஐயா. அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுவேன் ஐயா, விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுவேன் ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறோம் நாதா. வியாதியை நான் விரட்ட வல்லமை தந்தேரையா, வியாதியை நான் விரட்ட வல்லமை தந்தேரையா. வாயாலே விரட்டி சுகம் பெறுவேன் ஐயா, மற்றவரையும் சுகப்படுத்தி விடுவிப்பேன் ஐயா. இப்படியே அருமையானவர்களே, உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் தருகிற வெளிச்சத்தினாலே
இப்படி பாடல்களை மாற்றி பாடும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க முடியும். அப்பொழுதுதான் அவைகள் உங்களுடையவைகள் ஆகும். இன்னொரு அடி நான் உங்களுக்கு பாடுகிறேன். எல்லாம் வசனம் தாங்க. உபாகமம் 8:18 அடிப்படையில், சம்பாதிக்க பலனை எனக்கு தந்தீரையா, ஐயா சம்பாதிக்க பலனை எனக்கு தந்தீரையா, கடனை அடைக்க ஐஸ்வர்யமும் தந்தீரையா, கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை உயர்த்தி நீரையா, சம்பாதிக்க சம்பாதிக்க பலனை எனக்கு தந்தீரையா, சம்பாதிக்க பலனை எனக்கு தந்தீரையா, கடனை அடைக்க ஐஸ்வர்யமும் தந்தீரையா, கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை உயர்த்தி நீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறோம் நாதா. கடைசியாக, சபைகள் நாட்ட அபிஷேகம் தந்தீரையா, சபைகள் நாட்ட அபிஷேகம் தந்தீரையா, சபை இல்லா பகுதியிலே நாட்டுவேனையா, ஆத்துமாக்களை சேர்த்து நாட்டுவேனையா, சபைகள் நாட்ட அபிஷேகம் தந்தீரையா, நான் சபைகள் நாட்ட அபிஷேகம் தந்தீரையா, சபை இல்லா பகுதியிலே நாட்டுவேனையா, ஆத்துமாக்களை சேர்த்து நாட்டுவேனையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறோம் நாதா. நன்றி. எதற்கு நன்றி? நாவிலே தந்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவருக்காக நன்றி என்று பாடுங்கள். நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறேன் நாதா. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. உங்களை நம்பி இருக்கிறாருப்பா. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில யாரை நம்பி இருந்தது போல? சீஷர்களை நம்பி இருந்தது போல 21வது நூற்றாண்டில் என்னுடைய செய்தியை கேட்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை நம்பி இருக்கவில்லையா அவரு? விசுவாசத்தோடு பேசுங்கள், பெற்றுக்கொண்டது போல பாடுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுடையவைகள் ஆகும் என்று சொன்னவர் யாருங்க? தேவன் சொல்லி இருக்கிறாருங்க. வசனம் சொல்லுதுங்க. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. நான் வசனத்தை விட்டு வெளியே போறதே இல்லைங்க. ஒரு பாட்டு தேவன் தந்தார் பாருங்க, கோடி கோடி கோடி. ஏன் ஈசாக்கை கோடீஸ்வரன் ஆக்கினது எந்த வசனங்க? எந்த வார்த்தை? யாருடைய வார்த்தை? அவனுடைய இன்லாஸ் உடைய வார்த்தை. ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காளை அனுப்பும் பொழுது ரெபேக்காளுடைய சகோதரர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய். எந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க? உன்னுடைய சந்ததியார் அந்நியருடைய வாசல்களை சுதந்தரிப்பார்கள், எனவே நீ கோடீஸ்வரியா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அதை வைத்து ஒரு பாட்டு எழுத ஆண்டவர் உதவி செய்தார் பாருங்க. கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நான், இன்பம் 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 என் வாழ்வில் எல்லாமே இன்பம் இன்பமே. ஹல்லேலூயா. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று. மாம்சம் உங்களுக்காக காயப்பட்டதுனால, தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படவில்லையா? அந்த மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே. கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நாள், இன்பம் 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 என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, நீ யாருப்பா? நீ ராஜகுமாரன். ராஜகுமாரன் நீ ஆளுகை செய்கிறாய், ராஜகுமாரத்தினி ஆளுகை செய்கிறாய், பணிவிடை செய்ய
தூதர்கள் உனக்குண்டு, போ என்றால் போகின்றார், வா என்றால் வருகின்றான், போ என்றால் போகின்றார், வா என்றால் வருகிறான். அடுத்த கவி. ஆரோக்கியம் பெருகிற்று, ஐஸ்வர்யம் பெருகிற்று, ஆயுசு நாள் பெருகிற்று, ஆத்துமாக்கள் பெருகிற்று, என் இயேசு ராஜா மகிழ்ச்சி அடைகிறார், என் இயேசு ராஜா மகிழ்ச்சி அடைகிறார். கோடி கோடி கோடி, என் வாழ்வில் எந்நாளும் கோடீஸ்வரன் நான். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உங்களாலே எழுதி இருக்கிற எல்லா வார்த்தையை விசுவாசிக்க முடியும். ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தேவன் வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்துருக்கிறாருங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக வேண்டாமா? அது உங்கள் எஃபர்ட் போட்டால் வரப்போகுது. ஆபிரகாம் தலைகீழ நின்று நெத்தி வேர்வை தலையில் விழத்தக்கதாக உழைத்ததுனாலே அவன் கோடீஸ்வரனாகவில்லைங்க. ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ரைட்? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அருமையானவர்களே, ஆமேன் ஆமேன். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் தான். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, குடும்ப குழப்பம் நீங்கிற்று நீங்கிற்று, குதூகல குடும்பமாய் மாறிற்று மாறிற்று. உங்க குடும்பத்துல குழப்பம் இருக்கும் பொழுது இப்படி பாடுங்கள். குடும்ப குழப்பம் நீங்கிற்று நீங்கிற்று, குதூகல குடும்பமாய் மாறிற்று மாறிற்று, தூதித்து தூதித்து இயேசுவை பாடுவேன், தூதித்து தூதித்து இயேசுவை பாடுவேன். கோடி கோடி கோடி, இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நாம். இன்பம் இன்பம் இன்பம், என்னாலும் என் வாழ்வில் இன்பம் இன்பமே. எவ்வளவு இன்பமாக பாடலாம் பாருங்க. துன்பத்தை போட்டு பாடாதீங்க. நீங்க பாடுகிறதை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த வசனம் சொல்லுகிறது? உங்கள் விருப்பத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லிட்டார். நீங்க என்னத்தை விரும்புறீங்க? துன்பம். துன்பமான பாதையில் தான் போகணும். போ. ஆண்டவர் கையை பிடித்து இழுக்க மாட்டார். அருமையானவர்களே, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார். எப்போ? புறப்பட முன்னாடியே சொல்றாருங்க. பெற்றுக்கொண்டதை போல பேசுங்கள், பெற்றுக்கொண்டதை போல சிந்தியுங்கள், பெற்றுக்கொண்டு இருக்கிறதை போல நீங்கள் பாட்டு எழுதுங்க. அப்பொழுதே நீங்கள் பாடுகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகி விடுமா இல்லையா? அப்படித்தான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். The book of Mark chapter 11 verse 24. மார்க்கு 11, 23, 24 முக்கியமான வசனங்கள். நான் 24 வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுதுதான் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பல வசனங்கள் இருக்குங்க. பெற்றுக்கொண்டது போல அநேகர் பேசி இருக்கிறாங்க. யாரெல்லாம் பேசுனா? அதே சத்துருக்கள், அதே வனாந்தரம். 19,99,998 பேர் கல்லை எடுத்துட்டான். யாரை எரிந்து கொல்ல? எப்ப அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்ல. யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே வெற்றியை பேசின யோசுவாவையும் காலேபையும் கல்லறிய அந்த வனாந்தரத்துல எல்லாரும் கல்லை எடுத்துட்டான். யாரு பக்கம் தேவன் நின்னாருங்க? யாரு பக்கம் நின்னாங்க? அவர்கள் நமக்கு இரையாவார்கள், நாம் எளிதாக சுதந்தரிக்கலாம். அப்படி சொன்னவர்களோடு தானே தேவன் நின்னாரு. நீங்க ஏன் பெற்றுக்கொண்டோம் என்று பாடக்கூடாது? ஏன் பெற்றுக்கொண்டோம் என்று சிந்திக்க கூடாது? ஏன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்று பேசக்கூடாதுங்க? துக்கத்தோடு இருக்கும் பொழுதே எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்று 100 பேருக்கு இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். நம்முடைய சபையில 100 குடும்பங்களுக்கு கொடுத்தோம். எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, இந்த வருஷம்
எங்களுக்கு நித்திய பேரின்ப ஆண்டு, இயர் ஆஃப் இட்டர்னல் ஜாய், நிரந்தரமான சந்தோஷம். எப்போ? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றால் தானே நிரந்தர சந்தோஷமாக இருக்க முடியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்றாலே கோடீஸ்வரனாக இருப்பது தானே, அதைத்தானே பாடலாக பாடினோம். இதை இப்படி ஒரு அட்டை எழுதி எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன். அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜனவரி 2025 முதல் மாதந்தோறும் 1 கோடி ரூபாயை இயேசு கிறிஸ்துவின் அதிசய நாமத்தினாலே அற்புதமாக எனக்கு அருளுகிறதற்காக நன்றி. ரெஃபரன்ஸ் வசனமும் போட்டிருக்கிறோம். சங்கீதம் 16:11, உபாகம் 28:1, யோவான், அப்புறம் இது 2 கொரிந்தியர் 9:8, 1 தீமோத்தேயு 6:17, 2 கொரிந்தியர் 8:1. ஐயா, இவைகள் எல்லாமே நீங்களும் நானும் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் என்கிற தேவனுடைய இருதய வாஞ்சையை பிரதிபலிக்கிற வசனங்கள். கண்டிப்பாக வருங்க. கண்டிப்பாக மாதந்தோறும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற சூப்பர் நேச்சுரலாக எங்கள் ஊழியத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை எடுத்துட்டு நாங்கள் எங்கெங்க ஓட போகிறோம்? அநேக விசுவாசிகளுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு 100 பேருக்கு ஃபீஸ் கட்டுவோமா? நம்ம அதை செய்யலாமா இல்லையாங்க? யோசித்து பாருங்க. எங்கள் சர்ச்சில் இருந்த ஒரு தம்பி கார்த்திக் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1000 சபைகள் நாட்டுவதற்கு போயிருக்கிறான். ஒரு தொகையை அவனை கொடுத்து நாங்கள் உதவி செய்கிறோம். 100 சர்ச்சு கட்டுறதுக்கு கட்டடத்துக்கு பில்டிங் பணம் கொடுக்கலாமா? கோடா கோடியாய் நீ பேருயிர் எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாயே. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். திரும்பவும் அதே அடிய பாடுகிறேன். கோடா கோடியாய் நீ பேருயே எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். அதற்காகவே தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாதே, சாதனை நிறைந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள். சாதாரண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாதே. ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள். அப்போ உன்னுடைய மனது புதிதாக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேளுங்கள். எங்கள் செய்திகளை கேட்பதற்கு ஜாஸ் மினிஸ்ட்ரீஸை நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லாக வாழுங்க. அது நிமித்தமாக தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இதை குறித்து இன்னும் கூடுதலாக வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக, இவருடைய விசுவாச விண்ணை தொடத்தக்கதாக, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவார்களாக, இவர்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிருப கிருப. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும்
வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.